வேலூரில் 1008 திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரியூர் உள்ள ஸ்ரீ நாராயணி தங்கக்கோவில் வளாகத்தில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி இந்த விளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவில் பெண்கள் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருத்தணியில் பக்தர் ஒருவர் தவறவிட்ட நகையை மீட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த சாம் வசிபராம், இவரது மனைவி ஷேக் குமார் மற்றும் குடும்பத்தார் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்தனர். அப்போது அவர்கள் தங்கிய தனியார் விடுதி அறையில் 6.5 சவரன் நகையை தவறவிட்டு சென்றனர். அறையை சுத்தம் செய்ய வந்த தூய்மை பணியாளர் கொல்லாபுரியம்மாள் நகையை கோவில் நிர்வாக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். பின்னர் அந்த நகை உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூய்மை பணியாளர் கொல்லாபுரியம்மாளின் இந்த செயலை பாராட்டி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் அவருக்கு பரிசு வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் ஊராட்சியில் நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏனாத்தூர் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது வார்டு உறுப்பினர்களும் ஊராட்சி துணைத் தலைவரும் குற்றச்சாட்டுகளை கூறினர். பல்வேறு மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக வரவு செலவு கணக்குகளையும் ஊராட்சி தலைவர் வழங்காமல் இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டினர். செயல்பாடுகளும் எந்த ஒரு விஷயம் எங்களுக்கு பஞ்சாயத்து எதுவும் பண்ணல. ஆனால் போய் கேட்டால் என்கிட்ட எதுவும் பண்டு இல்லைன்றாரு. முதல்ல அப்புறம் கேட்டேன்னான்றாரு, நான் உங்ககிட்ட இது ஏன் பண்டு இல்லைன்னு கணக்கு கேட்டேன். கணக்கு வழக்கு சரி வர தரமாட்டேன்றாரு. துணைத் தலைவர் எனக்கு நான் போய் கேட்டாலும் நான் கொடுக்க முடியாதுன்றாரு. வார்டு உறுப்பினர்கள் போய் கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்றாரு. கேட்டேன்னான்றாரு, பஞ்சாயத்து நிர்வாகம் கிராம சபை கூட்டத்தில் தெரிவிக்கிறேன்றாரு. ஆனால் இன்று கிராம சபை கூட்டம் நடந்தது. ஆனால் கிராம சபை கூட்டத்திலையும் அவர் அகேன்ஸ்டாக எல்லாமே எல்லாம் ஒரு பிரச்சனையாக்கி அதை கழிச்சு அதுக்கு அதாவது கிளர்க்கும் வரல, ஒரு கணக்கு வழக்கம் கொடுக்கல. பழனியில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு கொண்டாடப்படும் நிலாப்பிள்ளை விழாவின் 7ஆம் நாளில் பெண்கள் மாவிளக்கு வைத்து கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. தைப்பூச திருவிழா தொடங்கிய நாளில் இருந்து தினமும் இரவு நிலாப்பிள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தினமும் இரவு அவரவர் வீடுகளில் சமைக்கும் உணவுகளை கொண்டு வந்து ஒன்றாக வைத்து பூஜை செய்து முருகனை வழிபட்டு தெருவில் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காணாமல் போன பெண்ணின் சடலம் காட்டு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் அருகே உள்ள கூவை கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோணிராஜ். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதே நேரத்தில் அவரது மனைவியை காணவில்லை என்பதால் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் திசையன் விளை சாலையில் உள்ள காட்டு பகுதியில் ஜான்சி ராணியின் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கொலை செய்த அந்தோணிராஜ் பின்னர் தனது வீட்டிற்கு வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. கொடைக்கானல் நகரில் சுற்றுலா பயணிகளின் அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. தற்போது அரசு அலுவலகங்களுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டு இருப்பதால் வெளியூர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கொடைக்கானலில் முகாமிட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகினையும் மலைப்பகுதியில் தவழும் மேக கூட்டங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர்.
பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும், விவசாய பொருட்களுக்கு சரியான விலை நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதட்டூர்பேட்டை மாநில நெடுஞ்சாலையில் பேரணி நடத்தினர். இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸுக்கு 75 வயதாகிறது. அவருக்கு புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அவர் லண்டனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முன்னதாக இதே மருத்துவமனையில் சார்லஸின் மருமகளும் இளவரசியுமான கேத்துக்கு கடந்த வாரம் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. மருத்துவமனையில் தங்கியிருக்கும் கேத்தை காலையில் சார்லஸ் மருத்துவமனையில் சென்று பார்த்தார். அதைத் தொடர்ந்து சார்லஸுக்கான அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. அறுவை சிகிச்சைக்கு பின் மன்னர் சார்லஸ் எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் இருப்பார் என்ற தகவல்கள் வெளியிடப்படவில்லை. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடும் குளிரும் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடும் குளிர் காணப்படுகிறது. கடும் குளிருக்கு கடந்த 3 வாரத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளது. கடும் குளிர் காரணமாக குழந்தைகள் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து உள்ளனர். உயிரிழந்த குழந்தைகளில் பெரும்பாலானோர் நிமோனியா தடுப்பு மருந்து எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியின்றி அவதியுற்று வந்ததாக பஞ்சாப் மாகாண அரசு தெரிவித்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அம்மாகாணத்தில் 10,520 பேருக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை எம்ஜிஆர் விளையாட்டரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டின் ஒரு பகுதியாக கோகோ விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் தமிழகம், பஞ்சாப், கர்நாடகம், தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 11 அணிகள் பங்கேற்றன. ஆண்கள் பிரிவில் மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி, கேரளா ஆகிய அணிகளும், பெண்கள் பிரிவில் ஒரிசா, குஜராத், டெல்லி, மகாராஷ்டிரா ஆகிய அணிகளும் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறின. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு குத்துச்சண்டை மாநில பொதுச் செயலாளர் மோகன் தொடங்கி வைத்தார். வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தென்காசியில் சிலம்பம் விளையாட்டில் உலக சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த மாதம் தனியார் கல்லூரியில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி 3 மணி நேரத்திற்கு மேலாக சிலம்பம் விளையாடி மாணவ மாணவிகள் உலக சாதனையில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி கொடிமர திடலில் நடைபெற்றது. முன்னதாக மாணவ மாணவிகள் மூவர்ண கொடியால் அலங்கரிக்கப்பட்ட சிலம்பம் கம்பை சுழற்சி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.